வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்றைக்கி திண்ணையில் நாம் ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ண போகிறோம். அதுவும் மல்டிகிரெயின் ஸ்நாக். பல தானியங்களோட சத்துக்கள் சேர்ந்த ஒரு பணியாரம் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சத்தான இந்த பணியாரத்தை ரொம்ப சுலபமான செய்முறையில் செய்ய போகிறோம். இப்போ நம்ம செய்முறைக்குள்ளே போகலாம். இந்த பணியார ரெசிபிக்கு முதல்ல நமக்கு ஒரு பழம் வேணும். சின்ன பழமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு நாம் ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சு வச்சுருக்கிற இந்த வாழைப்பழத்தோடு நம்ம இந்த பணியாரத்துக்கான மாவுகளை சேர்க்க போகிறோம். அதாவது 5 தானியங்களோட மாவுகள் சேர்க்க போகிறோம். இப்போ முதல்ல 1/4 கப் அளவுக்கு ராகி மாவு, 1/4 கப் அளவுக்கு கம்பு மாவு, 1/4 கப் அளவுக்கு வெள்ளைச்சோள மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் கோதுமை மாவு, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு வாழைப்பழத்தோடு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கெட்டியான மாவு பதத்துக்கு நம்ம கலந்துக்க போகிறோம். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சீனி கூட சேர்த்துக்கலாம், அல்லது வெள்ளைத்தூள் துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் பொடி சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் 1/4 கப் துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளு, 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு நான் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். சேர்க்காமல் பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நமக்கு பணியாரத்துக்கான மாவு தயார். அடுத்ததாக பணியாரக்கல்லை சூடு பண்ணி அதில் ஒவ்வொரு குழியிலையும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். பொதுவாக இனிப்பு பணியாரம் செய்யும்போது அது நெய்யில் செய்யும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். ஒவ்வொரு குழியிலையும் 3/4 வாசி அளவுக்கு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற மாவை ஊற்றிக்கலாம். தீயை மிதமாக வச்சு வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக வெந்த பிறகு அடுத்த பக்கமும் திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவக்க வெந்த பிறகு நாம் எடுத்துடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப சத்தான பணியாரம் இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பணியாரம் மாதிரி இன்னும் பல சுலபமாக செய்யக்கூடிய பணியாரம் செய்முறைகள் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு நல்ல செய்முறையோடு சந்திப்போம். நன்றி.